ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். பொங்கல்னாவே நம்மளுக்கு வர்றது சக்கரை பொங்கல் தான். இன்றைக்கி அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 1/4 கிளாஸ் பைத்தம்பருப்பு போட்டு நல்லா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கிட்டு 1 டம்ளர் பாலும் ஊற்றிக்கிறேன். மொத்தம் 4 டம்ளர், 3 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பால். பால் ஏன் ஊற்றுறேன்னா, நம்ம செய்கிற சக்கரை பொங்கல் கோவிலில் கொடுக்குற சக்கரை பொங்கல் மாரி டேஸ்ட்டில் இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்கு தான் நான் பால் ஊற்றிக்கிறேன். பால் வந்து காய்ச்சாத பாலாக ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பால் 1 டம்ளர் ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கிட்டு ஒரு 3 விசில் போட்டு நான் நல்லா குக்கர் மூடிக்கிறேன். 3 விசில் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சாதம் நல்லா குழஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நெய்யை வந்து நல்லா வானலில் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு முந்திரி, திராட்சை, ஏலக்காய் நல்லா போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம சக்கரை பொங்கலுக்கு பொதுவாகவே பாவு வெல்லம் கேட்டு வாங்கினா அது இன்னும் 2 டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலரும் கொடுக்கும். நான் இன்றைக்கி பாவு வெல்லம் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு கலரே தெரியும் நல்லா. என்னுடைய பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ சாமி கும்பிட போகிறோம். நாங்கள் வெளியே கோலம் போட்டு அதில் வச்சு நாங்கள் சாணம் பிடிச்சி பிள்ளையாரெலாம் வச்சு பூ வச்சு இலை போட்டு சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு உள்ளே இருக்கிற பூஜை ரூம்லேயும் நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் இந்த கரும்பு எல்லாத்தையும் எடுத்து, இந்த கரும்பை பார்த்தா தாங்க பொங்கல் ஞாபகமே வருது. சின்ன வயசில் இதுக்கெலாம் எவ்வளோ அடிச்சுப்போம் தெரியுமா? ஒரு வழியாக பொங்கல் சாமிலாம் கும்பிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. எங்கள் வீட்டில் வேலைக்கு சாப்பிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் சாப்பிட்டு தூங்குற ஒரே ஆளு தான் இவன் தாங்க. பாருங்கள், தின்னுபிட்டு எப்படி தூங்குறான் பாருங்க. டேய் ஒன்று தான்டா, பார்த்தீங்களா எப்படி தூங்குறான் பாருங்க. பாய்.